குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என்று முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாதம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு 1000 ரூபாயை கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் உங்கள் மாற்றமா என்று முதலமைச்சர் விஜய்க்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என்று நேற்றுதானே சட்டப்பேரவையில் சொன்னீர்கள், அதற்குள் என்ன ஆயிற்று என்ற சொல்லிலே முதலமைச்சர் விஜய்க்கு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தாவேக ஆட்சிக்கு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை இன்று வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லுகின்ற மாணவர்களுக்காக திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் முந்தைய ஆட்சியினுடைய முக்கியமான திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்தார். இந்நிலையில் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுநூல் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லுகின்ற மாணவர்களுக்காக 1000 ரூபாய் உதவித்தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மகளிர் உரிமை தொகை நாளை கிடைக்குமா என்று பெண்கள் மத்தியிலே எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் தாவேக தலைவர் விஜய் தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். குடும்ப தலைவர்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுமா அல்லது விஜய் அறிவித்தபடி 2500 ரூபாய் வழங்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு மகளிர் மத்தியில் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மாநில அரசின் நிதிநிலை குறித்து நிதிநிலை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனையை நடத்தினார். அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்க வேண்டிய நிதி குறித்தும், துறை வாரியாக செயல்படுத்த வருகின்ற திட்டங்கள் குறித்தும், ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. நிதி நிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 15ஆம் தேதியே வரவு வைக்க வேண்டும் என்றும், அதாவது நாளையே வரவு வைக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்ப எதற்கு அவகாசம், என்ன மறு சீரமைப்பு பண்ண போகிறீர்கள் என்று மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திராவிட மாடல் அரசின் மக்கள் திட்டங்கள் தொடரும் என்று நேற்று சட்டப்பேரவையில் சொல்லிவிட்டு மாதம் 2500 ரூபாய் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு 1000 ரூபாயை கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் உங்கள் மாற்றமா என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.